வணக்கம். நிறைய பேசுகிறோம். இன்றைக்கி நமக்கு தலைப்பு யாகம். நிறைய யாகம்லாம் செஞ்சு சாதிச்சிருக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பார்த்தோமா இல்லையான்னு தெரியல. உங்களை பார்த்தவங்க என்னங்கிறீங்களா? அதுமாரி கேள்விப்பட்டு தான் இருக்கணும். நான் கூட கேள்வியெல்லாம் பட்டுக்கிறேன். மழை வரத்துக்கு ஒரு ராகம் ஒன்று இருக்குது. என்ன ராகம் அது? அமிர்த வர்ஷினி. அமிர்த வர்ஷினி. அந்த ராகத்தை இசைச்சோம்னா மழை வரும். ராகம். இப்போ யாகம் வர்ணனுக்கு பண்ணால் வரும். கரெக்டானா? இப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். யாகம் வளர்த்துறது கூட நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் சாத்தியமாக பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னா சில இடத்துல பாசிபிலிட்டிஸ் ஆகிருக்குது. நம்ம ஒன்றா பார்க்காம இருக்கலாம், அதுக்காக அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பாசிபிலிட்டிஸு இருக்குது. எப்படி பாசிபிலிட்டிஸ் ஆச்சுன்றது நம்ம பார்த்துக்கணும். இப்போது பாசிபிலிட்டிஸ் எப்படி ஆச்சு, ஏன் பாசிபிலிட்டிஸ் ஆகலை, அது எப்படி ஒரு ராகம் மழையை போய் வைக்க முடியும்? கேள்வி தானே. யாகம் எப்படி ஒன்று சாதிச்சுது, எப்படி அது சாதிக்க முடியும்? முதல்ல யாகம்னா என்ன? முதல்ல நமக்கு தெரியணும். அது யாகம்னா என்ன? நம்மள நமச்சிவாயம் தெரிஞ்சதுன்னா யான்னு ஒன்று வாரத்தை தெரிஞ்சிடும். நமச்சிவாயம் அப்படின்னு ஒன்று 5 எழுத்து தெரிஞ்சுதுன்னா அதில் ஒரு எழுத்துன்னா யா. யாவை எதை சுட்டுது? ஆகாயத்தை சுட்டுது அல்லது உண்மையை சுட்டுது. ஆதி காலத்துலலாம் ஃபோட்டோ ஃப்ரேம்லலாம் யாம் இருக்க பயமேனே இருக்கும். யா போட்டு, மீ போட்டு, ரூ போட்டு, இக்கு போட்டு, கா போட்டு பயமேன்னு இருக்கும். யா இருக்க பயமேன் சேர்த்தா யாம் இருக்க பயமேன். அதாவது வெட்ட வெளி இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? எப்படி? வெட்ட வெளி இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்னு அர்த்தம். அதில் இருக்கிற போட்டோ பிக்சரோ பொம்மையோ படமோ குறிக்கல. இது அந்த வார்த்தை எதுக்கு? போட்டோ குறிச்சிச்சுன்னா எதுக்கு எழுதணும்? முருகரை போட்டான்னா முருகர் நம்மளை காப்பாற்று வரணும்னா மேலே ஏன் எழுதுனா? இப்போ திருத்தி எழுதிட்டான். யாம் இருக்க தப்பாக எழுதிட்டு இருக்கிறாங்க. நான் இருக்க பயமேன்னு எழுதிட்டான். என்ன எழுதிட்டான்? முதல்ல எழுதணும் கிறுக்க மாதிரியும், இவர் பயங்கர அறிவாளி ஆகிட்ட மாதிரியும், சரியாக இப்போ சொல்கிற மாதிரியும் என்ன பண்ணிட்டார்? இப்போ அதை திருத்தி என்ன இருக்க பயமேன்னு போட்டார். யான்ற ஒரு வார்த்தை வெட்ட வெளியாக இருக்கிற, சகலமாக இருக்கிற, சகலத்தையும் உள்ளடக்கி இருக்கிற, அந்த சராசரமும் எதுக்குள்ள அடக்கும்? வெட்ட வெளிக்குள்ள இருக்கும். அதை என்ன மாறிச்சு? யா அகம். யா எனக்குள்ள இருக்குதானா? எல்லாத்தையும் பிரதிபலிக்கிற ஒன்று. எது கிழக்கில் அல்லது எது சூரியனா இருந்து வெளியே வந்ததோ, எது இரவையும் பகலையும் தருதோ, எது எனக்கு துன்பத்தையும் இன்பத்தையும் தருதோ, எது எனக்கு பிறப்பையும் இறப்பையும் தருதோ, அது எங்கே இருக்குது? யாகம் என்னதான்? என்னாக யாகம் தான். யாகம்தான். இப்போ நான் ஒரு பக்தி உள்ள ஒரு கிறிஸ்துவ கதை, ஒரு சூப்பர் கதை இருக்கிற கதையிலேயே ஒரு நல்ல கதை, தலை சிறந்த ஒரு கதை. ஒரு கிறிஸ்துவ மிஷினரி ஒரு இடத்துல போய் இருக்கிறார். ஒரு கிராமத்தில் வைசூரி வாந்தி பேதி அம்மெல்லாம் வருது. அவருக்கு கொஞ்சம் மருத்துவம் தெரியும். அவருக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் மருத்துவம் தெரியும். மூலிகையெல்லாம் எடுத்துன்னு வந்து அதெல்லாம் போட்டு கொளுத்தி எரிய வச்சுட்டு, நல்ல இறைவா, நான் என் மொழிக்கு அந்த மாதிரி மாற்றிக்கினேன், இல்லை கர்த்தரே, இல்லை இயேசுவே, என்ன வேணா சொல்லிங்க. இறைவனுக்கு இன்னொரு பேர் என்ன வேணா வச்சுக்கலாம், என்ன வேணா வச்சுக்கலாம். இறைவா, இந்த மனிதர்கள் காப்பாற்றப்பட்டோம். இறைவனையும் வேணாரு, மூலிகையும் போட்டார். நல்லா பார்த்துங்க, கொடுத்துனாரு. புகை வந்துச்சு. ஊரில் வயசுலாம் நல்லா ஆயிடுச்சு. அவருக்கு என்ன தெரியும்? மருத்துவம் தெரியும். அடுத்த மனிதன் அந்த மிஷினரியாக வரான். ஒரு 30 வருஷம் ஆயிடுச்சு. மறந்தே போயிட்டாங்க நோய் வந்ததெல்லாம். இப்போ திரும்பவும் நோய் வருது. வந்து இவர் இந்த பாதிரியார்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இந்த பாதிரியார் பார்க்குறாரு, இவருக்கு மருத்துவம் தெரியாது. முன்னும் ஒரு பாதிரியார் இது மாதிரி பண்ணார். அவர் காட்டிலேருந்து எடுத்துன்னு வந்து குச்சியெல்லாம் போட்டு கொளுத்துனாருன்னாங்க. கொளுத்துந்து என்னத்த? ஆனால் இப்போ மக்கள்லாம் என்ன சொன்னாங்க? கொளுத்துந்தனா குச்சி. பார்த்தாரு, என்னடா இது குச்சி கொளுத்தி இந்த மனுஷன் எப்படி நல்லா இருக்குன்னு தெரியலையே. இல்லை இறைவா, எனக்கு என்ன இந்த மாதிரி சோதனை? எனக்கு தெரியாது. எனக்கு மூலிகை தெரியாது, எனக்கு குச்சி தெரியாது, ஏன் கொளுத்துனார் எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய தெரிதல் எல்லாம் இந்த மனிதர்கள் இந்த வியாதியிலேருந்து விடுபடணும். இவர்களுக்கு என்ன வரக்கூடாது? இந்த நோய் வரக்கூடாது. எனக்கு தெரியாது இறைவா, என்ன
காப்பாற்றி. எனக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை, என்னை இந்த மாதிரி தள்ளிட்டேன்ட்டு சும்மா போய் அது அவர் சொன்ன மாதிரி எல்லா குச்சியும் எடுத்து வந்து போட்டார், கொளுத்துனார். இறைவா இந்த நோய் நல்லாயிட்டோன்னு கொளுத்துனார், நல்லாயிடுச்சு. யாரோட அகத்துலேருந்து? அவரோட அகத்துலேருந்து. செய்யப்பட்டது வெளியே வேள்வியா உள்ள வேள்வியா? புரிஞ்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ யாகம்னா நான் உங்களுக்கு மேக்சிமம் புரிஞ்சிட்ருக்கோம் இல்லை? ஃபயர் ஆயிடுச்சு உங்களுக்குள்ள. இப்போ யாகம் வளர்த்துறதுன்றது வெளியே ஒரு குச்சோ, ஒரு அடுப்போ, ஒரு மந்திரமோ, ஒரு வேதமோ, ஒரு ராகமோ முக்கியம் இல்லை. யார் சொல்கிறாரு, யார் பண்ணுறாரு, யார் கேட்குறாருன்றது விசேஷம். யார் பண்ணுறாரு, யார் கேட்குறாரு, யார் அதுக்காக இறைஞ்சிறாருன்றது விசேஷம். கிறிஸ்துவ மிஷினரி அந்த கிறிஸ்துவத்தை மதம் பரப்புறதுக்காக பெருசாக அந்த கதையை எழுதிச்சா நீங்கள் நினச்சின்னு இருக்கலாம். நீங்கள் அப்படி ஒரு அர்த்தம் அதில் புரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த மனிதன் என்னவா இருந்திருக்கிறான்? எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த நோய் வரக்கூடாது, எல்லாரும் காப்பாற்றப்படணும், எல்லாரும் சரியாகணுன்றதுல எப்படி இருந்துக்கிறான்? சரியாக இருந்துக்கிறான். என்ன தெரிஞ்சிருந்தது அவனுக்கு? எனக்கு இது தெரியாதுன்னு தெரிஞ்சிருக்குது. அவனுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? எனக்கு மருத்துவம் தெரியாது, எந்த குச்சி போட்டாரோ தெரியாது. என்ன ஆகிட்டான் இப்போ? அவன் உண்மையாயிட்டான். தெரியாதுன்றதையும் ஒத்துக்கினான். ஆனால் அவனுக்கு என்ன வேணும்? இப்போ நோய் நல்லா ஆகணும். என்ன பண்ணான்? கண்ட குப்பையை எடுத்துனது போட்டு பொறுக்கினான், போட்டான், கொளுத்துனான். நோய் என்ன ஆயிடுச்சு? ஏன்? உண்மை. நம்பிக்கையெல்லாம் கிடையாது இங்கே, நம்பிக்கை தான் கிடையாது, உண்மை. அந்த மனிதன் உண்மையான ஒரு மனிதன். அப்போது யாகம் வளர்த்தி மழை பெய்யுதுன்றது யாகத்தினால இல்லை, யாகம் செய்கிற மனிதன் உண்மையானவனாக இருக்கணும். யார் இருக்கணும்? யாகம் செய்கிற மனிதன். ஏதோ ஒரு கருவி, அது குச்சியாக இருக்கலாம், அடுப்பாக இருக்கலாம், நெருப்பாக இருக்கலாம், நெய்யாக இருக்கலாம், தண்ணி எடுத்து தண்ணியில் விட்டுருக்கலாம். ஒரு நல்ல மனிதன், கை தேர்ந்த மனிதன்கிட்ட நீங்கள் போகிறீங்க, அவங்ககிட்ட போனோடனே ஐயா எனக்கு இந்த மாதிரி தலைவலிக்குது, ஜுரமாக இருக்குதுன்றீங்க, அப்படி இப்படின்றாரு. உங்களுக்கு நோய் நல்லா ஆகுது. என்ன நடந்தது? இப்போது கை காமிச்சு அவர் உள்ளூர நினைக்கிறார், இறைவா இந்த மனிதனுக்கு தலைவலியில் உண்மையிலே கஷ்டப்படுறான்னா இந்த தலைவலி என்ன ஆகட்டும், நல்லா ஆகட்டும்ன்ற ஆசீர்வாதம் அவர் பண்ணாரா, கடவுள் பண்ணானா? இந்த மனுஷன் அதே மாதிரி ஒரு ஆளை பார்க்குறான். யாரோ ஒருத்தரை அங்கே போனால் கையை காமிச்சா நல்லா இருக்குது. இப்போ இவரும் கையை காமிக்கிறாரு. அரே அரே முரே முரே கரே கரே முரே முரே அரே அரே கரே கரே முரே முரே அரே 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 கரே கரே முரே முரே அரே அரே. புத்தர் சொல்லி கொடுத்த மந்திரம் இது, சும்மா நினச்சின்னு இருக்காதீங்க. நான் ஏதோ வளர்ன மாதிரி இருக்குதா உங்களுக்கு? இல்லை, பேயை ஓட்டுறதுக்கு புத்தர் சொன்ன மந்திரம் இது. அந்த கடவுள் சூன்யன்னாரு, பேய் எப்பயா ஓட்டினாரு? அவர் சொன்னார், இந்த மந்திரத்தை சொல்லி பேயை ஓடுனா ஓட்டுருன்ட்டார். என்ன பண்ணார் அவர்? இந்த மந்திரத்தை போய் சொல்லி பேயை ஓடுனா ஓடிடுவோன்னாரு. போய் சொன்னால் அதே மாதிரி பேய் ஓடிச்சு. விசேஷம் யாருக்கிட்ட? புத்தர்கிட்ட, சொன்னவங்கிட்ட. சொன்னால் ஓடிடும் நம்பினு புத்தரே போய் சொன்னாலும் நடந்துக்காது. இதுனா பாலம் கட்டுறாங்க, கல் எடுக்கிறான். யார்? ஆஞ்சநேயர் எத்தனை வந்துட்டு ராமா என்ன சொல்கிறான்? ராமானார் ஒரு மந்திரத்தை எழுதி வைக்கிறான். எதுக்குது? பாலம் கட்டின்னு போயின்னுக்கிறாங்க. ராமர் பார்க்குறாரு, என்னடா இது, நம்ம பேரை சொல்லி கல் வைக்கிறான், எது இது? இவர் எடுத்து ஒரு கல் எடுத்து வச்சார், உள்ள போயிடுச்சு. பாரு, ஒரு மனிதனுடைய பேரை சொல்லி வைக்கிறான், அந்த கல் மிதக்குது. அதே மனிதன் போய் வைக்கிறான், ஆனால் மிதக்கல. இதில் இப்போ எப்படி நடந்தது? கிடையவே கிடையாது. அவன் போய் சுண்ணாம்பு கடை பொறின்னு வந்துட்டு ராமான்னு சொன்னா சொல்லி வச்சான். எத்தனை அந்த கல்லே விசேஷமான கல், மிதக்கக்கூடியது. இன்றைக்கும் மிதக்குது. ஒன்று ராமேஸ்வரத்தில் ஒரு கல்லை போட்டு, அது சுண்ணாம்பு கல் உள்ள காற்று அதிகமாக இருக்கனால மிதக்கும். சொல்லிக்கிந்துன்னா ராமன். முதல் மனிதன் சொல்லிக்கிந்துன்னா மூலிகை, கடவுள் பேரை. ஆனால் ரெண்டாவது மனிதன் மூலிகை தேவைப்படல, கடவுள். உண்மையாக நீ இருந்தியானா உன் யாகம்னா ஆகிடும், வெற்றி பெறும். இப்போ என்ன பண்ணுற? கூலிக்கு மாரடிக்குது, 4 பேர் உட்கார வச்சுட்டு கற்று சொல்கிற. குபேர பூஜை ஈடேறும். ஏன்
ஏன் இப்போ யாகம்னா யாக்கு அகத்தில் வச்சுக்கிட்டு அத்தனையும் யார் வச்சுன்னுக்குது? யா தான் தன்னாக பற்றி வச்சுருக்குது. எனக்குள்ளும் அதான் இருக்குது, எனக்குள்ளும் இருந்துன்னு எல்லாத்தையும் ஆட்டி படிச்சுன்னுக்கிற பேரொருளே, நான் வேண்டேன் எனக்காக மழை வரட்டும். கேட்கலாமா கேட்கக்கூடாதா? இதுக்கு என்னென்னலாம் சொல்லி கேட்கலாம்? ஒரு உருக்கமான மனிதன் அவன் ஓன் லாங்குவேஜில் பேசுவான். இறைவா, நான் எத்தனை முறை இறைஞ்சிட்டும் இந்த மழை வரட்டும். இறைவா, உன்னை நான் எத்தனை முறை கெஞ்சிட்டோம் இந்த மழை வரட்டும். இதோ இந்த ஏரி குளங்களெல்லாம் காஞ்சி போயிருக்குது, பயிரில் வாடுறோம், இன்னும் 4 பேர் செத்துட்டான், அந்த பசுமாடு கூட சனி இல்லாமல் செத்து போச்சு. ஐயா கொஞ்சம் மழை வரட்டும் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? இதெல்லாம் இப்போ மந்திரமாயிடுச்சு. மனப்பாடம் பண்ணி சொன்னேன்னா என்ன ஆகும்? மழை வரும். முதல் மனிதன் சொல்லும்போது எப்படி சொன்னான் அதை? ரெண்டாவது மனிதன் இப்போ எப்படி சொல்கிறான்? ஆனால் ரெண்டாவது மனிதன் எப்படி சொல்லலாம்? முதல் மனிதனை எப்படி விசேஷமாக சொல்லலாம் தானே? ஆனால் இப்போ ரெண்டாவது மனிதன் எப்படி செஞ்சுன்னுக்கிறான்? நான் உங்களுக்கு சொல்கிறேன், யாகமே இல்லாமல் நடக்கும். நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, நீங்கள் சரியாக வாழ்ந்தீங்கன்னா, நீங்கள் வாழ்ந்த ஒரு சிறப்பாயிடும். சிறப்பாக ஆகலைன்னா நீங்கள் சரியாக வாழலன்னு அர்த்தம். நல்லவர் ஒருவர் உலரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பொய்யும் மழை. மழை பெய்யலன்னா நீயே ஒன்று கேட்டுக்கணும். அவ்வளோ கேட்டுக்கிட்டு போன வாழ்க்கையாக வாழ்ந்துங்கிறேன். ஒரு ஜாக் டேனியல் குடிக்கிறது ஒரு தப்பாடா எப்பா? அதுக்காக மழை பெய்ய வைக்க மாட்டேன். ஏன் மந்திரம் இது? இது யாரோட மந்திரம்? என்னோட மந்திரம். நான் உண்மையாக சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் எப்படி நினச்சிங்க அது உங்கள் பிரச்சனை. நான் உண்மையானவன். ஏன் கேட்குறேன், ஜாக் டேனியல் குச்சா ஒரு குற்றமாயா? என்னையா நான் சந்தோஷமாக இருக்கு தானே ஜாக் டேனியல் பச்சேன். ஏன் மழை வரக்கூடாதுன்னா மழை பெஞ்சிச்சு எனக்கு. நான் நினச்சேன் என்னால் தான் மழை வந்ததுன்னு கிடையாதாண்ணா. என்னாலே மழை வந்தது யாரால? இறைவனால. நான் என்ன பண்ணேன்? கேட்டேன். நானும் கேட்டேன், அவ்வளவுதான். மழை வந்துச்சு நான் சந்தோஷமாயிடுவேன்னா ஆக மாட்டேனா? அம்மா ஒரு புள்ள ஃபோன் பண்ணுது, நீங்கள் இந்த வீடியோ டிவிலெல்லாம் பேசினும்போது வீடியோவில் பேசும்போதெல்லாம் சொன்னீங்களா மழையில் நெஞ்சா எனக்கு புள்ளெல்லாம் பிறக்கன்ட்டு, நான் இப்போ கர்ப்பமாயிட்டேன்ட்டு. டேய், நான் உன்னை வெறும் மழை தானடா கேட்டேன். நீ மழையும் குத்து இது மாதிரி ஒரு இன்னொரு அருள் வர குத்துட்டியே. என்னால் என்ன பண்ண முடியல? இப்போ நன்றி கடந்து உண்மையிலேயே நீ யாகம் செய்யணும்னா நீ யாரா இருக்கணும்? இறைவனை புரிஞ்சவனா இருக்கணும். இல்லை உன் பொருட்டு இன்னொருத்தன் யாகம் செஞ்சு தரணும்னா அவன் யாரா இருக்கணும்? அவன் இறைவன் புரிஞ்சவனா இருக்கணும். ஐயா எனக்கு இது மாதிரி வருத்தமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, என் துக்கமாக இருக்குது, என்கிட்ட சொல்லி பாருங்க நல்லாயிடுவேன். இப்போ இது ஒரு குருங்களாம் வேலையாக்கினானுங்க. நினச்சிக்கா என்னை பண்ணிக்க எல்லாம் நல்லா நடக்கும். 10ல் 1 நடக்குமா நடக்காதா? நடக்காதவன் பேசவே மாட்டான். சனி என்ன பண்ணுறது? நந்தவன் என்ன பண்ணுவான்? ஓடி நிறைய பேசுவான். வந்துடலாமா இல்லையா? நான் சொல்கிறேன், என் பொருட்டு இல்லை. யார் பொருட்டு இல்லை? என் பொருட்டு இல்லை, உன் பொருட்டு எல்லாம் நடக்கும். இப்போ நீ யாகத்தை எப்படி செய்ய போகிற? உன் வாழ்வே யாகம் தான். நான் சொல்கிறேன், உன் வாழ்வே, உன்னுடைய ஒட்டுமொத்தமே உள்ள எல்லா செயலுமே வேள்விதான். நீ எப்படி இந்த வாழ்க்கையை என்னவா மாற்றிடு? ஒரு வேள்வியாக மாற்றிடு. இந்த வாழ்க்கையை என்ன பண்ணிடு? ஒரு வேள்வியாக மாற்றிடு. நீ பார்க்குற அத்தனையும் கடவுளால் ஆனது. நீ சாப்பிட்ற அத்தனையும் கடவுளால் ஆனது. நீ உன்னுடைய இருப்பு அத்தனையும் எதனால் ஆனது? கடவுளால் ஆனது. எல்லாமே விசேஷம். தேங்க்ஸ் சொல்லு. என் சுவர்கள் எல்லாம் எனக்கு நன்றி சொல்லும். நானும் அதுவும் அப்படி பேசிப்போம். நீங்கள் இல்லாத போதெல்லாம் நான் சிவராக கூட வரவழைப்பேன். என் கட்டி அணைத்தல், என் முத்தம்லாம் நிறைய இருக்குது அதுக்கு. இது வெறும் சுவர்கள் மற்றவங்களுக்கு. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. கடவுள் துகள்கள். இது கடவுள் எனக்கு வேற ஒரு ஃபார்மேட்டில் இருக்கிறார். நான் பேசுறதுக்கு சொல்ல, என்னை பெருமைக்கு சொல்ல. நான் உன்னால் அப்படி இருக்க முடியும்னு சொல்ல வரேன். உன்னால் அப்படி இருக்க முடியும். கை தேர்ந்த மனிதர்கள் கையில் எப்பயுமே ஒரு சொம்பு தண்ணி வச்சுருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் எல்லாம் கை தேர்ந்த மனிதர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க? சொம்பு வச்சுருந்தாங்க. ஏன்னா அவன் கையில் இருக்கிற தண்ணி விசேஷம். இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறான், தண்ணிக்கு அறிவு இருக்குது, அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்குது, அதனால் அது ஏதோ ஒன்று ஆகுதுன்ட்டு. ஆனால் அந்த காலத்துலேயே வச்சுருந்தா நீங்கள் எதை கேட்டாலும் புள்ள பொருளையா தண்ணி கொடுப்பான், பசியாகிறியா தண்ணி கொடுப்பான், தூக்கம் வரலையா தண்ணி கொடுப்பான், சார் எனக்கு எயிட்ஸ்னா கூட தண்ணி தான் கொடுத்துருப்பான். அந்த நீங்கள் ஒரு 4 மூலிகை போட்டு வச்சுக்கிறாரு, துளசி போட்டு வச்சுக்கிறாரு,
இல்லை ஏதோ போட்டு வச்சுருக்காரு, அதனால தான் நோய் நல்லா வச்சு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த மனிதன் எப்படி வச்சுங்கிறான் அதை? இறைவா இதை தீர்த்தமாக்கிடு, யாருடைய பிரச்சனை தீக்கிற மருந்தாக்கிடு, எல்லாருக்கும் இது உதவுற மாதிரி ஆக்கிடு, பெரியவர்களே என்னை எல்லாருக்கும் பயன்படுவன ஆக்கிடு அப்படின்னு ஒரு மனுஷன் ஆகிட்டான்னா அவன் தான் குரு. அவன் செஞ்சானா அது அத்தனையும் என்ன தான்? அவன் நெருப்பு தான் போடணுன்னு அவசியம் இல்லை, தண்ணி தான் போடணுன்னு அவசியம் இல்லை, விபூதி தான் கொடுக்கணுன்ற அவசியம் கூட இல்லை. அவன் பார்வையே விசேஷம். நம்ம தெளிவாக சொல்லிட்டு போயிட்டான், குரு பார்த்தா கோடி நன்மைன்ட்டு. நீங்கள் கோயிலில் தட்சிணாமூர்த்தி கல்லில் போய் பார்த்துக்கிறீங்க, ரொம்ப சீரியஸாக குரு பார்த்தா கோடி நன்மைன்ட்டு. அது என்ன இது? கல். ஆனால் உண்மையான மனிதன்கிட்ட போய் பார்த்தேன்னா அது நடக்கும். இப்போ யாகம் இருந்தா அப்போ ஒன்றுமே இல்லையா, வெளியே கொளுத்ததெல்லாம் உண்டியானா? உண்டு. யார் பண்ணாத? அப்போ அன்னைக்கு வேத விற்பனர்களாக இருந்த மனிதர்கள், யாகம் செய்த மனிதர்கள் ஒருத்தன் இல்லை. இப்போ 4 பேர் கடவுள் தெரிஞ்சவன். எத்தனை பேர் இல்லை? ஒருத்தன் இல்லை. சுற்றி 4 பேர் எப்படி கடவுள் தெரிஞ்சவன்? அவன் புலம்புறான், அவன் ஓன்ல. எப்படி இருக்கும்? 4 ஒரே மாதிரியா இருக்கும்? எப்படி புலம்பிருப்பான்? ரித்தமாக புலம்பிருப்பான்? கிடையவே கிடையாது. இவர் புலம்பி முடிப்பார், இறைவா என் பொருட்டுன்னு. அவர் சைடில் கூப்பிட்டுருப்பாரு, அவர் சைடில் 4 பேர் மாறி மாறி கத்தினா தான் ஆகும். அந்தாலே இல்லடா இவனுக்கு 4 பேர் உட்காந்து நம்மளே போட்டு டார்ச்சர் பண்ணுறானுங்க, சரி பேஞ்சு தொலைக்கிட்டோம் பண்ணுவானா மாட்டானா? ஏன் கேட்குறவன் என்ன கேட்குறான்? எனக்கு வரணும், நான் விசேஷமானவனாக தெரியணும், இந்த உலகத்துக்கே ஃபேமஸ் ஆகிடணும், நான் சொன்னவொடனே மழை வருது பற்றியா அப்படின்னு மழை வைக்கணுன்றதுக்காக பண்ணான். அவன் கேட்டான் மழையை. எது கேட்டான்? உலகம் உய்ய, எல்லாரும் நல்லா இருக்க. அப்படி கேட்குறோம் விளம்பரம் பற்றிமா? விளம்பரம் பற்றிமா? நான் இப்போ மழைக்காக ஒரு யாகம் நடத்துகிறேன், கம்மின் அப்படியா பண்ணுவார்? யாருக்குமே தெரியாது அவர் யாகம் பண்ணார்னா. அவருடைய இதை எப்படி துடிச்சுன்னு இருக்கான்? லப்பு டப்புன்னு இல்லை, நல்லா இருக்கட்டும்ன்ட்டு எப்படி துடிக்கும்? அப்படி துடிக்கும். அவனுடைய உணர்வுகள்லாம் எப்படி எந்த மாதிரியான உணர்வுகள்? எல்லாரும் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறான்? அவனுடைய ஒவ்வொரு பர்சன் எப்படி இருக்கும்? அப்போ அவன்கிட்ட போனால் என்ன தான் ஆவேன்? நீ பாரு, அவன் செத்துட்டா கூட விசேஷமானவன், அதனால தான் அவனை போச்சுட்டு கோயிலை கட்டி வச்சானுங்க. அவன் செத்துட்டா கூட என்ன அவன் விசேஷம், அதனால் அவனை என்ன பண்ணிட்டானுங்க? இருந்தாலும் இப்போ அடி போட்டான் பொழுது பின்னாடி கோயில் கட்டுறதுக்கு அவன் பேரில் நினச்சிக்காதீங்க. நீ கட்டின கட்டி போதும், அவன் சொந்த பிரச்சனை. நான் உனக்கு சொல்கிறது, நீ மாறிடுன்றேன், உனக்கு கோயில் கட்டுன்றேன். ஊருக்கு நல்லா வந்தால் எப்படியா இருக்கும் மழை? ஊருக்கு நல்லா வந்தால் எப்படியா இருக்கும் வழி? ஊருக்கு நல்லா வந்தால் எப்படி இருக்கும் எல்லாருமே? நான் ஆகிட்டுக்கிறேன். இப்போ நம்ம அப்பா செத்து போட்டுக்கிறாரியா, கொடமரத்தில் போய் ஆளை பூச்சி 4 பேர் இட்டு மாரடிக்கிறதுக்கு, மாரில் வச்சுன்னு ஆயிடுத்துக்கு. ஏன்னா பணக்காரன் புள்ள. ஏன்னா பொதுவாக எல்லோரும் வயிற்றில் வச்சுன்னு அழுவாங்க, இல்லை சும்மா அழுவாங்க. இப்போ மாரில் வச்சுன்னு ஆயிடுத்துக்கு 250 ரூபா 4 பேர் எடுத்து வச்சுட்டான், அவங்க அடிச்சுன்னு ஆயிடுறாங்க. உண்மையாக இது எத்தனை அடிச்சுன்னு அழுதாலும் ஒரு மகனோட ஒரு சொட்டு கண்ணீர் விசேஷமாக இருந்தது இல்லை அந்த அப்பனுக்காக. அது எங்கன்னா விலை கொடுத்து வாங்க முடியும்? யாகத்தை காசு கொடுத்து செய்ய முடியும்? மலர்களால் செய்ய முடியும்? பூக்களால் செய்ய முடியும்? யாகன்றது எவ்வளோ புனிதமானது? எவ்வளோ புனிதமானது? விசேஷத்தில் விசேஷம். குண்டா 4 புளி பயிர் உட்கார வச்சுட்டு இல்லை தேவையில்லாத பழைய பாஷையை பேச விட்டு, உனக்கும் புரியாது அவனுக்கும் புரியாது, அவனும் மனவளம் பண்ணிட்டு பேசிக்கிறான். எந்த குபேர பூஜை பண்ணியா பில்கேட்ஸ் பணக்காரனானா? ஏன் நீங்கள் தான் குபேரனுக்கு ரொம்ப சொந்தக்காரனாச்சு, ஏன் ஆகலை? அப்போ என்ன ஆகலை? பாசிபிலிட்டிஸ் இல்லை. எப்படி ஆச்சு? எப்படி ஆகலை? எப்படி இருந்தால் ஆகும்? அப்போ அந்த காலத்தில் அப்படிலாம் இல்லைன்னு அர்த்தம். அந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க? அவ்வளோ உண்மையா, அவ்வளோ நேர்மையா அப்படி இருந்தாங்க. ஏன் அப்போ கொளுத்தி எழுதி வச்சானுங்க? மழை பெய்ய வரைக்கும் நான் அவனை விட்டு போக மாட்டேன். நான் என்ன பண்ண மாட்டேன்? ஒன்று மழையை கொடு, இல்லை எண்ணெய் எடு. ஒன்று என்ன பண்ணேன்? மழையை கொடு. மழை இல்லாத ஊரில் எண்ணெயை வச்சுங்கிற?
நான் எதுக்கு இங்கே வேணும் தண்டத்துக்கு? நான் உன்னை தெரிஞ்சு சதாகாரமாக உன்னையே யோசிச்சு நிற்பேன். நான் வேலை வெட்டி விட்டு உன்னையே சிந்திச்சு நிற்பேன். ஏன்னா என் ஊரில் மழை பெய்யாது. என் பார்க்குற என் ஜனங்கள்லாம் வாடுவாங்க. இங்கே பார்க்குறது எனக்கு துக்கமாக இருக்கும். அதோட சா வச்சுரு என்ன, அதோட என்ன பண்ணு என்ன சா வச்சுரு, நானே இறங்கிடுறேன். இப்போ கொளுத்தினே இருக்கிறான், விட்டா இறங்கிடுவான் பொழுது மழை பெஞ்சிடும். நான் இறங்கி நடிச்சேனெல்லாம் அது இல்லை. ஒரு கால் நீ இறங்கி எரிஞ்சு கூட போயிடலாம். அடுத்த ஜென்மம் உனக்கு விசேஷம். உண்மையாக இருந்தேன்னா நீ தோற்று போனதான் இந்த சமூகம் பேசினுக்கலாம். உனக்கு என்ன பிரச்சனை? நீ எரிஞ்சிருக்க மாட்ட, கரைஞ்சிருப்ப. நீ என்ன இருக்க மாட்ட, எரிஞ்சிருக்க மாட்ட. என்ன ஆகிட்டு இருப்ப, கரைஞ்சிருப்ப. டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ நீ கேட்கலாம், எது வரைக்கும் டாக்டர் உண்மை இருந்தா, உங்ககிட்ட உண்மை இருந்தா நீ என்னவா இருக்கக்கூடாது, விளம்பர பிரியனாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். அதனால தான் அழகாக சொல்லிட்டான், அறவாழி அந்தணன் தார் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. யார் அந்தணன் ஒன்று சொல்லி வச்சுக்கிறான் உள்ளோ. யார் தெரியுமா அந்தணன்? நேற்றிருந்தார் இன்றில்லை என்னும் சிறப்புடையது இந்த உலகு. இந்த திருக்குறளை படிச்சா நீ அந்தணன். திருக்குறளை படிச்சுட்டா இல்லை, புரிஞ்சிச்சேனா என்ன அர்த்தம்? இன்னைக்கு இருக்கிறேன், நாளைக்கு என்ன பண்ண மாட்டேன், நான் இருக்க மாட்டேன். இது தெரிஞ்சவன் தான் அந்தணன். அந்தணன் என்னன்னா, நேற்று இருந்தார் நான் இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சிச்சேன்னா என் பொம்மையை வச்சுக்கணுவேன், என் ஃபோட்டோ வச்சுக்கணுவேன், எனக்கு துதிப்பாடுன்னு சொல்லுவேன், என் பேரை சொல்லணுவேன், என் பேரை ஒரு மந்திரமாக்கி உனக்கு திரிச்சு கொடுப்பேன். ஏயா எனக்கு ஒரு வேல்யூ கொடுத்து தெரிஞ்சிடுன்னு சொல்லுவேன். ஏன் அந்தணன் ஆகிட்டான்னா அர்த்தம் முடிவை புரிஞ்சுனுவேன். அந்தம்னா முடிவு, அந்தனா முடிவை தெரிஞ்சுவேன். இப்போ யாகத்தை யார் செய்யணும்? தெளிவாக தானே சொல்லிட்டு போயிடறான். யாகம் செய்வது விசேஷம் அல்ல, யாகத்தை ஒரு அந்தணன் செய்யணும்னு சொன்னான். நீ தேர்ந்துக்கிற இப்போ அந்தணன் 4 பேர். நீ அந்தணன் என்ன நினச்சிக்கிற? நான் நினச்சிக்கிறேன் அந்தணன்னா எனக்கு எனக்கு இருக்கா இல்லை ஒயிட் பெல்ட், அது பேர் கிராஸ் பெல்ட் கிடையாதா? ஓ புதுசாக பேர் வைக்கிறாங்கயா, என்னவோ ஒன்று. இப்போ அந்தணன், இப்போது யாகம் யார் செய்யணும்? அந்தணன் செய்யணும். யாகம் செய்தால் என்ன வேணாலும் நடக்கும். நீ வேணா டெஸ்ட் பண்ணிக்கோ உன்னையே. நீ என்ன பண்ணு, நீ உண்மையாக இருக்கிறான்னு பாரு. உண்மையாக இருந்துன்னு நீ உன்னை கேளு, உனக்கு கிடைக்கலன்னா என்ன கேளு. சார் நான் கேட்டேன், ஒரு வெள்ளி மோதிரம் உங்களை மாதிரி நீங்கள் 3 மோதிரம் போட்டுக்கிறீங்க, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு மோதிரம் கிடைக்கணும்னு கேட்டேன். அதனால் 3 மோதிரம் போட்டுக்கிறேன், சத்தியமாக கிடைக்கும். நீ நினச்சி அதை சிரிப்பு இல்லை, சீரியஸாக சொல்கிறேன். நான் பொய் சொல்லலை நான். ஆனால் அதில் என்ன இருக்குண்ணா, உண்மையாக இருக்கணும். மோதிரம் எதுக்கு உனக்கு? பதில் தீரணும். ஏன் கேட்ட? பதில் தீரணும். அவனை பார்த்து பொறாமப்படுறதுக்கு அங்கே போனேன், பதில் தெரியணும். ஐயோ எனக்கும் விரல் இருக்குது, நான் இந்த விரலை அழகு பற்றி பார்க்க முடியல இறைவா, எனக்கு ஒரு மோதிரம் வேணும். கற்றுக் கொடுத்த மாதிரி நீ கேட்கக்கூடாதாண்ணா? நான் கற்றுக் கொடுத்துட்றேன், கேட்டேன்னா கட்டாயம் கிடைக்கும். நீ அப்படி கேட்டதே இல்லை. நீ வாழ்க்கையில் என்ன பண்ணவே கேட்கல, அப்படி உனக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை. இறைவா நான் பசியும் பட்டினிமா இருக்கிறேனே, எனக்கு எப்பவுமே பசியாக இருக்கிறதுக்காக என்னை பிறகு வச்ச கேட்டுப்பாரு. பெல் வச்சு ஒருத்தர் சோறு கொடுப்பான், நீ தான் வானா மாட்டுக்கறின்ட்டுருவேன். கேட்டவுடனே உனக்கு கிடைக்கும். சீரியஸாக சொல்கிறேன் நான். உன் திமிரு என்ன ஆகிடும்? நான் சொல்கிறதெல்லாம் சத்தியம். இதுக்கு மேலாம் நான் என்ன பண்ண முடியாது. ஸோ நீ நம்ப கட்டிப்போ. இறைவன் உண்டு, இறைவன் உண்டு. அதிசயம் செய்ய வல்லவன், அதிசயம் செய்ய வல்லவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. சும்மா கிடையாது அந்த வரி. யாரோ ஒருத்தர் நாகூர் அனுப்பி தொப்பி போட்டு பாட்டு போட்டார் நினச்சின்னு இருக்காதீங்க. நத்திங். அத்தனையும் கொடுத்துக்கிறான். உனக்கு தான் எடுக்க தெரியல, உனக்கு தான் கேட்க தெரியல. நீ தான் குழம்பி போயிட்டு இருக்கிற, நீ தான் இந்த சமூகத்தோட ஏற்றத்தாழ்வை பார்த்து கேட்டுனுக்கிற. உனக்கு தேவை எதுன்னு உனக்கு அவன் அறிஞ்சிருக்கிறான். என் இறைவன் என் தேவைகளை அறிஞ்சிக்கலன்னா அவன் இறைவனாக இருக்க முடியும்? நான் கேட்குற அளவுக்கு என்ன வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? வைக்க மாட்டான். ஒரு கால் கேட்கட்டும்னு கூட அவனை வச்சுன்னு இருக்கலாம். அவன் ஒரு கால் கேட்கட்டும்னு கூட அவன் உனக்கு வச்சுருக்கலாம். கேள. ஆனால் எப்படி இருக்கணும்? அதுக்கு யார் என்ன பார்த்தா கேட்ப?
அவங்கள பார்த்துட்டு போயிருக்க அந்த புடவை நல்லா இருக்குது, இதே மாதிரி புடவை வேணும் அப்படியே கேட்கணும். எப்படி கேட்கணும்? எனக்கு போத்திக்கிறதுக்கு ஒரு துணி இல்லை, என் உடம்பு மறைக்கிறதுக்கு ஒரு துணி இல்லை, இறைவா எனக்கு துணி கொடுக்கணுமா? துணி வரும் எங்கேருந்து தெரியுமா வரான்? சாவு வீட்டுக்கு இது போட்டிருப்பாங்க, மாலை போட்டிருப்பாங்க கழுத்து மேலே, அவங்க இதை வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் தீட்டு துணி நான் சாப்பிட மாட்டேன், நான் போட்டுக்க மாட்டேன்னுவேன். கடவுள் என்ன பண்ணாரு? நீ துணி கேட்டாரு கொடுத்த, நீ இப்போ எப்படி கேட்குற? எது வந்தால் உனக்கு என்ன பிரச்சனை? துணி தானே அவனுக்கு போனோம், மானத்தை மறைக்கிறதுக்கு ஒரு துணி. பெட்ரோமாஸ் லைட் தான் வேணும்னா என்ன பண்ண முடியும்? புரியுதா? இப்போ யாகத்தை யார் செய்யலாம்? நீயும் கூட செய்யலாம். நீயும் கூட என்னன்னு புரிஞ்சுக்கலாம், இருக்கிறோம் நாளைக்கு இருக்க மாட்டோன்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ நீயும் யார் தான்? அந்த நான் தான். உங்ககிட்டயும் உண்மை தான், நீயும் என்ன செய்யலாம்? இல்லைடா நீங்களாம் அதெல்லாம் செய்ய முடியாது, என்கிட்ட வாங்க, உண்டான காசை கொடுங்க, நான் யாகம் பண்ணி தரேன். வியாபாரம் ஆகிட்டான் இப்போது எதை? யாகத்தை. ஆக்சுவலாக யாகம் எப்படி செய்யறது? உதவ செய்யறது. இதுக்கு காசு கொடுக்க முடியுமா? ஒரு கால் உனக்கு நடந்துச்சேன்னா நீயா என்ன பண்ணுவ? கொடுப்ப. அது என்ன? அது அது என் பொருட்டு கொடுக்கறது இல்லை, அது இறைவன் பொருட்டு கொடுக்கறது. கேட்டால் என்ன? இது கேட்டால் என்னையா? தப்பாயிடுச்சு, கதை தப்பாயிடுச்சு. அப்போ யாகம் செய்யலாம், அந்தணன் செய்யணும், நானும் அந்தணன் ஆயிடலாம், நானும் யாகம் செய்யலாம். எப்படி செய்யலாம்? எப்படி வேணால் செய்யலாம். நீ என்ன பண்ணு, கால் ரெண்டையும் பரப்பிக்கோ, நல்லா நீட்டிட்டு, கை ரெண்டையும் கம்ஃபர்டபுளாக நீட்டு. இப்போதைக்கு அதான் நம்மக்கிட்ட இருக்குது லைட்டு, சீனாவில் விற்கிது லைட்டு, வச்சுட்டு போட்டு பேட்ரி ஆப்பா வரைக்கும் உன்னை கேட்டு நிற்பேன். சும்மா சீரியஸ் இல்லையா? சத்தியமாக சொல்கிறேன், கேளியா? போட்டுரு. இறைவா என் வாழ்க்கையில் அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, கடை இருக்குது, தொல்லை இருக்குது, அது இருக்குது, மட்டும் ஏதோ இருக்கும் தானே உனக்கு இல்லாமல் இருக்கலாம். கேட்குற யாருக்கோ ஒருத்தர் இருக்கும், நீ நினச்சிருக்காது, நீ கேள்வி சும்மா கேட்டேன்ட்டு யாருக்கோ உதவுது. இது என் பேச்சு யாருக்கோ உதவினே இருக்கும் எப்பவுமே. கேட்டு பேட்ரி ஆஃப் ஆகிற வரைக்கும் இறைவா என் கடையெல்லாம் போட்டோம் அப்படின்ட்டு ஆஃப் ஆகிற வரைக்கும் அழுது புலம்பிட்டு போய் படுத்துக்கோ. வித்தின் 40 days உன் பிரச்சனை காணாமல் போயிடும். யாரோ உண்மையிலேயே கஷ்டப்பட்டுக்கிறான், அவனுக்கு தான் இதை பேசிக்கிறேன், நீ நினச்சினுங்க. அதை கேட்டது நீங்களா இருக்கலாம், யாரோ ஒருத்தருக்காக தான் நீங்கள் கேட்டுக்கிறீங்க, யாரோ ஒருத்தருக்காக தான் நீங்கள் கேட்குறீங்க, யாரோ ஒருத்தருக்காக தான் இங்கே பேசப்படுது. தந்தைக்கு முன் மகன் பிறந்தானேன்னு அர்த்தம். என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு புள்ள பிறந்தான்னு சொல்லக்கூடாது, புள்ள பெற்றுக்கு தான் நான் பிறந்துக்கிறேன். எப்படி கதை மாறுது ஆன்மீகத்தில். குரு பெருமைப்பட்டுக்க முடியாது. ஓ உங்களுக்கெல்லாம் குரு வேலை செய்து தான் ஏன் வந்துக்கிறேன் நான். புரியுதா? இது குரு யாரு? இப்பா சர்வெண்ட்டியா? உங்க சர்வெண்ட்டு. உங்களுக்காக ஒரு சர்வெண்ட் உருவாக்குறான் கடவுள். நீங்க விசேஷமான விஐபிக்கள். உங்களுக்காக என்ன ஆகிறான் ஒருத்தனை? தம்பி ரொம்ப கத்த வேண்டியது இருக்குது, நீ கொஞ்சம் சவுண்ட் ஆயிரு, நிறைய பேச வேண்டியது இருக்குது, நிறைய பச்சுக்கோ. நிறைய பேர் வந்து நிறைய கேள்வி கேட்பாங்க, நிறைய பேர் பதில் சொல்ல வேண்டியது, மரியாதை இதெல்லாம் பண்ணிட்டு என்னை அங்கேயும் எங்கேயுமே அலைய விட்டு இங்கே இருந்து உட்கார வச்சுக்கிறான். எதுக்கியா? அப்போ நீ எப்பேற்பட்டாலே யாரோ ஒருத்தர் இந்த வீடியோவை பின்னாடி ஒரு வாட்டி போட்டு கேட்க போகிறாங்க, அவங்களுக்காக பேச வச்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறான். இப்போ யாகம் எப்படி செய்யலாம்? பெட்ரோமா லைட் தான் வேணும்னு அவசியம் இல்லை, குச்சி தான் வேணும்னு அவசியம் இல்லை, செங்கல்ல கட்டணும்னு அவசியம் இல்லை, அதில் பட்டு பீடாம்பரம் தங்கம் அதெல்லாம் போகணுன்ற அவசியம் இல்லை. சீனா லைட்டு ஒன்று வாங்கி பேட்டரி போகிற வரைக்கும் கத்தியா? சத்தியம் சும்மா சொல்கிறேன்னு வச்சுக்காத. பேட்டரி போகிறதா இல்லையா? இப்போ பேட்டரி கம்மியாக தான் வாங்குற. இப்போ நீ சார் சீக்கிரமாக லைட் ஆஃப் பண்ணிடணும், தில்லாலங்கடி வெள்ளம் தெரிஞ்சிருந்துச்சு, அங்கேயே நீ கேடு கட்டவன் ஆகிட்டு. நீ உங்ககிட்ட உண்மை இல்லை, ஆனால் இது உண்மையாக ஒருத்தர் செய்ய போகிறான், வெற்றி அடைவான், அது வேற. ஆனால் நீ கேடு கட்டவன் எப்படி வச்சுப்ப? இல்லை ஏற்கனவே போட்டு சார்ஜே வைக்காமல் ஒரு 4 நாள் லைட்டு போட்டு வச்சுருந்து ஒரு 10 நிமிஷம் பண்ணிட்டு போயிட்டுனா தந்திரம் தானா? உன்னுடைய அசிங்கமான புத்தி உனக்கு விடுதலை உணர்வு தராது. உன் அசிங்கமான எண்ணம் நீ உன்னை மேலே உங்க விடாது. உன் கீழ்த்தரமான சிந்தனை நீ வளர மாட்ட. என்ன நினச்சிக்கிற நீ? எதையுமே கீழ்த்தரமாக பார்த்தே புரிஞ்சுக்கினேன். ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு சமையல்லாம் செஞ்சு பக்தியோடு கொடுத்து போய் கொடுக்குறாரு பிச்சைக்காரனுக்கு. வாங்கிட்டு
இன்னைக்கு உன்னை தான் வேலைக்காரன் ஆக்கிறான் பொழுது அந்தாலே. எவ்வளோ திமிரு இல்லை? நான் எப்படி செஞ்சேன்? ஐயோ இருந்தாலும் கஷ்டப்பட்டுக்கிறானே, டெய்லி இருந்தாலும் பிச்சை எடுத்துக்கிறானேன்னு பார்த்தா எப்படி 4 நாளைக்கு ஒரு ஆள் அனுப்புகிறான். இன்னைக்கு நீயா? அப்போ அவன் ஒரு யாகம் செஞ்சுன்னுக்கிறான். நீ நினச்சிங்கிற நீ என்னமோ அவனுக்கு அப்படியே செஞ்சு அவனாண்ட செஞ்சு நம்ம நல்ல பேர் எடுத்துக்கலாம் நீ நினச்சிங்கிற. ஆனால் நீ யாராக ஆகிட்டுக்கிற? கிரகம் பெல் டிவி இது டெலிஃபோனை கண்டுபிடிச்சிட்டு நல்லா பேசியிருந்திருப்பாரு. சத்தியமாக இல்லை, நான் நல்லா பேசிட்டேன்ப்பா. என் காதலே கூட செம்ம பேச்சு. ஃபோன் கண்டுபிடிச்சத விட யார் இப்போ பெருமை கொண்டு விடுங்க? டிவி உட்காந்து அவ்வளோ அனாசமாக கால் மேலே காலை போட்டு படுத்துன்னு பார்த்துங்கிற. கண்டுபிடிச்சவன் பார்த்துருப்பான். அப்படியெல்லாம் நீ எப்படி அனுபவிக்கிற பார். ஒரு மன்னனை போல அனுபவிக்கிற. இதெல்லாம் யார் உனக்கு கொடுத்தா? கொஞ்சம் நன்றி திரும்பி பார்த்தியா பாரு எல்லாத்தையும். அப்படி வாழ்ந்துட்டேன்னா என்ன ஆகிடும்? உன் வாழ்க்கையே ஆகமாயிடும். அம்மா உனக்கு தேவைன்னு நீ யோசிக்கணும். கேட்குறன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆனால் தான் வேண்டுதலை முதல்ல போட்டு வேண்டாமே ஆகிட்டான். 2வது போட்டான். முதல்ல வேண்டுதல் இருக்கும். வளர புரிய என் தேவையெல்லாம் அறிவான்னு தெரிஞ்சிச்சேன்னா என்ன ஆகிட்டான்? வேண்டாமையா வேண்டுதல், அப்புறமா வேண்டாமை. இளாநடி சேர்ந்தான். யாண்டும் வேண்டுதல் வேண்டாமைன்னு ஒருத்தன் யார் ஆகிட்டுக்கிறாரு? அந்த அந்தனன் ஆகிட்டுக்கிறான். பாரு அந்த 10 திருக்குறளை திரும்ப படிச்சுப்பாரு. தெளிவாக குரு எப்படி இருப்பான், கடவுள் எப்படி இருக்கும், கடவுள் எப்படி அடையலாம். 10 திருக்குறள். வேறெல்லாம் வேணாம். நீ ஆன்மீகவாதி ஆயிடணுமா, பக்க ஆன்மீகவாதி ஆயிடணுமா, கடவுள் புரிஞ்சுக்கணுமா, மேலெல்லாம் படிக்காத, குழப்பிடுவானுங்க. வேறு நூலில் பச்சனை என்ன ஆகிடுவேன்? ஏன்னா ஆளாளுக்கு விளக்கம் எழுதி வச்சுட்டுக்கிறான். நம்மால் 10 திருக்குறள் தான் போட்டு வச்சுருக்காரு. ஒன்லி 12 20 வரிகள் தான். அது கூட 1.25 வரி தான். வரிக்கு கால் எடுத்துட்டேன்னா 10 கால்னா ஆச்சு. 10 கால் 2.5 போயிடுச்சு. 20 வரி கூட இல்லை, 17 வரி தான். முண்டி போச்சு கதை. ஆன்மீகவாதி தான் நீ. ஆனால் புரிஞ்சுருக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? பொருள் புரிஞ்சுருக்கணும். புரிஞ்சிச்சானா போதும். வியாகம் வளர்த்தலாமா வேணாவா? வேணா. ஏன்? எல்லாம் உனக்கு தெரியும். எது எப்போ செய்யணும் உனக்கு தெரியாத முட்டா பையனா அவன் கேட்டு வாங்கிக்கிறதுக்கு. அப்போ யாகம் வேணாம். இல்லை கேட்குறதுன்னு சொல்லிட்டான் பொழுது கேட்போம். அந்த மனிதர்களுக்கு அப்படி, இந்த மனிதர்களுக்கு இப்படி. இப்போ நமக்கு சுகமாக இருக்கணும், சரியாக இருக்கணும்னா இறைவன்கிட்ட நம்ம கேட்கலாம். ஐயா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கா சாமி. சந்தோஷமாக வச்சு தானே ஜாக்கிரதை அம்சன்றார் அவர். நான் குடி மாட்டேன் சாமி, ரொம்ப உத்தமசீலை இருந்துக்கோ, அப்போ சந்தோஷமாக இருக்க முடியாதுன்றார். ஏன் கதை அப்படி? நீயும் அதே தான் பண்ணணும்னு அவசியமா? நீ சந்தோஷமாக இருக்குதுன்னா வேணா. ஒரு கால் நீ கூரை வீட்டில் உட்காந்து போய் உனக்கு வீடு இல்லாமல் இருக்கலாம். நீ ஒரு வாடகை வீட்டில் உட்காந்து இருக்கலாம். உன்னை வாடகை ஓனர் டார்ச்சர் பண்ணிக்கலாம். ஏன் டார்ச்சர் பண்ணுற தெரியுமா? சொந்த வீடு வாங்கிறதுக்கு. நீ என்ன நினச்சினுக்கிற? இப்போ கடவுளை திட்டுனுக்கிற. 20 வீடும் போயிடும் பொழுதுன்ட்டு கடவுள் உனக்கு என்ன வழி காட்டுறாரு? சொந்த வீடு வாங்கிறதுக்கு வழி காமிக்கிறாரு. நீ என்ன சொன்னுக்கிற இப்போ கடவுளை? அட கேடு கட்ட கிருக்கா. உன்னை வாழ வைக்கிறதுக்கு கடவுள் வழி சொல்லிருந்தா நீ என்ன ஆயிட்டுக்கிற? உனக்கு முன்னாடி அசிங்கத்தெல்லாம் காமிச்சிட்டு என்ன பண்ணுறாரு? நீ என்ன அவரன்னு பார்க்குறாரு. நீ என்னமோ புனிதமாயிட்ட அவனாண்ட போய். அவசரப்படக்கூடாது. எங்கேயும் என்ன பண்ணக்கூடாது? தானத்திலேயே ரொம்ப பெரிய தானம் எது? நிதானம். புரியுதா? ரத்த தானம், அன்னதானம், இல்லை அந்த தானம் இந்த தானம்லாம் தானமாகாது. நிதானம்னாவே உன்னையே குத்துறதுன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இருக்குது அதில். நானே இல்லை இறைவா, எனக்கு நீதானையா எல்லாம் ஆகினுக்கிற. நான் ஒன்று இங்கே கற்றுக்கணும் உருவாயிட்டு இது மாதிரிலாம் பண்ணுக்குது. எனக்கு தெரியாது. எனக்கே தெரியாது. என்னவோ சிவசிவனா அந்த உட்காருத்து சிவசிவான்னு எழுந்து போயிருது. அதான் வேலை. சந்தர்ப்பம் நீங்கள் குத்தா அதுக்கேற்ற மாதிரி பேசுறது எதுவுமே இல்லைப்பானா கம்முன்னு போயிடுவேன். அவள் தான் நம்ம டியூட்டி. ஏன்னா உள்ள டப்பா காலியாக வச்சுக்கணும். என்ன தெரியுமா ஆன்மீகன்னா? உள்ள ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆன்மீகன்னா என்ன? இன்னும் ஒன்றுமே இருக்கக்கூடாது. பாவம் ரொம்ப பேர் ஏங்கிட்டானுங்க. இன்று வருமோ, நாளை வருமோ, பின் என்று வருமோ. என்ன சுகம்? சும்மா இருக்குதே வேலை. இதுக்கு இது யோசிச்சுனுக்கும் அதெல்லாம் கிடையாது. ஐயா செம்ம யோசிச்சுனேன்.
என்ன ரோக்கில் இருக்குது. ஆமாம் இப்போ அப்படி பேசிட்டு வந்து ஆமாம் போய் கம்முன்னு 10 தூங்கிடுவேன் பைய. நீ எனக்கு சொல்லி கொடுத்து பேசுது எப்படின்ட்டு. உனக்கு கேள்விக்கு பதில் உன் அவள் தானே. கடவுள் பார்த்தியா இல்லை? பார்த்துட்டேன். எப்படி இருக்குது? சூன்யமாக இருக்குது அப்படின்னா. ஆமாம் சூன்யமாக இருக்குது அப்படின்னா. ஒன்றுமே இல்லாமல் வெட்ட வெளியாகுது அப்படின்னா. நான் அவர் தான் சொல்ல தான் முடியும், வேறு என்ன பண்ண முடியும்? யோ நீ அப்படின்னா கேட்டுக்கிறது எதுக்காக? எனக்கு தெரியாது உனக்கு தெரியுன்ற சொல்கிறதுக்கு. என்ன சார் சொல்ல வரீங்க? எனக்கு தெரியாதுன்றீங்களா? ஆமாம் தெரியாதுன்னா இப்போ உங்களுக்கு பிரச்சனை. அப்பயே முதல்ல தெரியும். என்ன ஒரு காலம் உங்களுக்கு தெரியாது எப்படி சொல்லி தரலான்னு பார்த்தேன். இப்போ தான் உங்களுக்கே தெரியுது, நான் என்னத்தை சொல்கிறது? அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது? கேட்காதவங்களுக்கு என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியாது. யாகம் செய்வதும் செய்யாததும் இஷ்டம். யாகம்னா தெளிவாக சொல்லிவிட்டேன். எப்படியெல்லாம் பண்ணியிருந்துக்கிறான்? அந்தணன் பண்ணிக்கிறான் யாகத்தை, நீ அந்தணன் ஆகிடு. இல்லை உன் பொருட்டு ஒரு அந்தணன் கிட்ட போய் கேளு. அந்த அந்த அந்தணன் டிசைட் பண்ணுவான். நெருப்பு போடலாமா, தண்ணி போடலாமா, சும்மா போடலாமா, கையை காட்டலாமா, திட்டலாமான்னு அவனுக்கு தான் தெரியும். ஒரு காலம் திட்டியே கூட உன் ஆசீர்வதிச்சுன்னு இருப்பான். சில சித்தர்லாங்கிறாங்க, காரி துப்பிட்டா நல்லா ஆகிடுவியாம்மா, சாணியை தைச்சா நல்லா ஆகிடுவியாம்மா, கல் தைச்சா நல்லா ஆகிடுவாம்மா, சுருட்டு துப்பிட்டா நல்லா ஆகிடுவாம்மா, புழல ஒருத்தர் இருந்தால் சரக்கு குடிச்சிட்டா நல்லா ஆகிடுவாம்மா. சரக்கு வாங்கி வச்சுன்னு இருப்பான் லைனில், குடிக்க மாட்டான் அந்த கட்சி வரைக்கும். ஏன்னா ஏற்கனவே நிறைய வாங்கி வச்சுக்கிறாங்க. ஊசாருக்கு எங்கே வாங்கி குடிக்கிறது அவன்? அவங்க பாட்டு மேலே உட்காந்து போகிற அந்த ஆள். நீங்கள் பார்த்தீங்களா இல்லைன்னு தெரியல, நான் பார்த்தேன். கல்லு கட்டி அவர் பேர். விதவிதமாக மனிதர்கள், விதவிதமாக மனிதர்கள். அப்போ அந்தணன் ஆகிட்டான்னா டிசைடு அவந்து. நீ என்ன பண்ணா? அவன் சொல்கிறபடி கேட்டுணும். நீ அந்தணன் ஆகிட்டேன்னா டிசைடு உண்டு. நான் ஒரு அந்தணனா உனக்கு வேள்வி செய்து சொல்கிறேன். சின்ன லைட்டு பேட்டரி போகிற வரைக்கும் அழு, உன் பிரச்சனை தீரும். ஆனால் இல்லை தில்லாலங்கடி வேலை செஞ்சானா தீராது. மரியாதையாக வாங்கிட்டு வந்தோடனே ஒரு ஓவர் நைட்டு ஃபுல்லாக பேட்டரி போட்டுரு, சார்ஜ் ஆகிட்டோம். அதையும் சொல்லி கொடுத்துட்றேன். ஏன்னா பிரச்சனை ஆகிட்டோம்ல. எவ்வளோ நாள் அது லைட் எரியுமோ ஏற்றோம், போட்டு லைட்டை போட்டு. என்னால் இதான் ஏன் முடியும்? குச்செல்லாம் வாங்கி கொளுத்திலாம் இருக்க முடியாது. என்ன பண்ணேன்? என் குரு எனக்கு இதான் சொன்னான். என் குரு எனக்கு இதான் சொன்னான். யூடியூப்பில் இப்படி தான் இருந்தாலும் பேசிக்கிறான். இப்படியே பேசுன்றேன் நான். மந்திரம்லாம் வேணாம். நீ நம்ம தேவையில்லாத அந்நிய பாஷைலாம் நீ பேச தேவையில்லை. இதுக்குன்னு நீ போய் சமஸ்கிருதெல்லாம் படிச்சுன்னு இருக்காத. என்ன சொல்கிறது? நீ பாட்டு வாயிலாம் வச்சுன்னு அமிர்த வருஷம் நீ வாசிக்கிறேன், அதெல்லாம் உனக்கு தேவையே இல்லை. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற சாமி, நமக்கு எதனா ஒரு வழியை காமி. கேட்கலாமா கேட்கக்கூடாதா? சாமி எனக்கு ஒரு வழியை காமி, இப்படியே சொல்லு, காமிப்பான். ஸ்பீக் யுவர் ஓன் லாங்குவேஜ். உன் சொந்த மொழியில் பேசு. ஆனால் அது உண்மையாக இருக்கட்டும். அது எப்படி இருக்கட்டும்? உண்மையாக இருக்கட்டும். நீ அடைவ. உனக்கும் தான் சேர்த்து சொல்கிறேன், அடைவ, கட்டாயம் அடைவ. யாகத்தை எப்படி செய்யணும்? ரொம்ப சிம்பிள். சீனா லைட்டு பேட்டரி ஃபுல்லாக உட்கார வச்சுட்டு, சார் மந்திரம் கந்திரம் என்ன இருக்குதா வாங்கிக்கோ, இதா புடி, சாமி நல்ல வழியை காமி, சாமி எனக்கு நல்ல வழியை காமி, சாமி எனக்கு நல்ல வழியை காமி. சொல்லமா சொல்லக்கூடாதா? இது அசிங்கம் இல்லை, உண்மை. சாமி எனக்கு ஒரு நல்ல வழியை காமி. இறைவா என் பொருட்டு இறங்கு, அப்படியும் சொல்லலாம். இறைவா என் பொருட்டு இறங்கு, இறைவா என் பொருட்டு இறங்கு. நான் இப்படிலாம் ஐடியா சொல்லிட்டேன். இதுக்கு மேலே ஒன்று சொல்கிறேன். நீயே கூட என்ன பண்ணிக்கா, ஒரு வார்த்தை 3 வார்த்தையை கண்டுபிடிச்சிக்கோ, அதையே திருப்பி சொல்லு. பேட்டரி போகிற வரைக்கும் யாகம் செய். உன் வாழ்க்கையில் உன் துன்பம் போ, உன் பிரச்சனைகள் தீர்ந்துடும். இதை விட ஒரு எளிமையாக யாகத்தை யாரும் செய்ய முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இனி உங்கள் விருப்பம்.